தமிழகத்தில் 39 மக்களவை மற்றும் 18 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரே நாளில் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் தேர்தல் ஆணையர்கள் ஆலோசனை நடத்தினர். தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசிப்பதற்காக டெல்லியிலிருந்து தேர்தல் ஆணையர்கள் சுசில் சந்திரா, அசோக் லவாசா, இயக்குநர்கள் திலீப் சர்மா, திரேந்திர ஓஜா ஆகியோர் சென்னை வந்தனர். கிண்டியில் உள்ள தனியார் ஹோட்டலில் 10 அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் அவர்கள் தனித்தனியே ஆலோசனை நடத்தினர். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹுவும் உடனிருந்தார். அதிமுக சார்பில் கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ஜெயக்குமார், வேலூர் தொகுதியில் பணம் கைப்பற்றப்பட்ட விவகாரத்தில் குற்றம் நிரூபணமானால் வேட்பாளர் கதிர் ஆனந்தை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தியதாக தெரிவித்தார். நியாயமான தேர்தல் நடத்த வேண்டும் என்றால் இந்த கைப்பற்றப்பட்ட பணம் ஈஸியாக சேஸ் பண்ணலாம். எங்கேருந்து ட்ராப் பண்ணாங்க, எந்த பேங்க்ல இருந்து, யார் ட்ராப் பண்ணது, முன்னாள் அமைச்சர் துறைமுகனுக்கும் ட்ராப் பண்ணவங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்பு, ஸோ இதெல்லாம் நீங்கள் முழுமையான அளவுக்கு கண்டுபிடித்து அவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும், கிரிமினல் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒன்று. ரெண்டாவது, அந்த வேட்பாளரை பொறுத்தவரை அது இன்வெஸ்டிகேட் பண்ணி நிரூபிக்கின்ற பட்சத்தில், ஒரு ஊர்ஜிதமாகின்ற பட்சத்தில் தகுதி நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்கின்ற அந்த கருத்தையும் நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். திமுக சார்பில் கலந்து கொண்ட அந்த கட்சியின் அமைப்புச் செயலாளர் RS பாரதி, 4 தொகுதி இடைத்தேர்தலை மக்களவைத் தேர்தலோடு நடத்துவது பற்றியும், வேலூரில் நடைபெற்ற சோதனையில் விதிமீறியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் மனு அளிக்கப்பட்டதாக கூறினார். தேர்தல் அறிவிப்புக்கு பின் தாங்கள் அளித்த 12 புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்காதது பற்றியும் தேர்தல் ஆணையர்களிடம் திமுக முறையிட்டுள்ளது. கடந்த 2-3 நாட்களாக தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ரெய்டுகள் திட்டமிட்டு எதிர்க்கட்சிகளை பழிவாங்கும் நோக்கத்தோடு செயல்படுகிறார்கள் என்றும், அதே நேரத்தில் முதலமைச்சராக இருக்கிற எடப்பாடியும் மற்ற அமைச்சர்கள் வீட்டில் இருக்கின்ற அவர்கள் எங்கெங்கே பணம் வைத்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் புகார் செய்தும் அந்த புகாரின் மீது இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. நியாயமாகவும் நேர்மையாகவும் தேர்தல் நடைபெற வேண்டுமானால் தேர்தல் ஆணையம் மட்டும்தான் இதை செய்ய முடியும். இதேபோன்று மற்ற கட்சிகளும் தங்கள் புகார்களை தேர்தல் ஆணைய அதிகாரிகளிடம் முறையிட்டனர். அரசியல் பிரதிநிதிகளுடனான ஆலோசனைக்கு பின் அனைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் மற்றும் மாவட்ட கண்காணிப்பாளர்களுடன் தேர்தல் ஆணையர்கள் ஆலோசனை நடத்தினர். தேர்தல் ஏற்பாடுகள், முறைகேடுகளை தடுப்பது, பறிமுதல் நடவடிக்கைகள் பற்றி விரிவாக ஆலோசனை நடத்தப்பட்டது. இந்த ஆலோசனையில் அதிமுக சார்பில் அமைச்சர் ஜெயக்குமார், பாபு முருகவேல், JCD பிரபாகர் ஆகியோர் கலந்து கொண்டனர். திமுக சார்பில் RS பாரதி, இளங்கோ, தேமுதிக சார்பில் சந்திரன், பாஜக சார்பில் திருமலைசாமி, காங்கிரஸ் சார்பில் தாமோதரன், கராத்தே தியாகராஜன் ஆகியோர் பங்கேற்றனர். நாளை காலை வருமான வரித்துறை, சுங்கத்துறை அதிகாரிகளுடன் தேர்தல் ஆணையர்கள் ஆலோசிக்க உள்ளனர். அந்த கூட்டத்தை தொடர்ந்து தலைமை செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன், DGP ராஜேந்திரன், உள்துறை செயலாளர் நிரஞ்சன் மார்டி மற்றும் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்த உள்ளனர். திமுக பொருளாளர் துரைமுருகனின் ஆதரவாளராக கூறப்படும் பூஞ்சோலி சீனிவாசனின் சிமெண்ட் கிடங்கில் பறிமுதல் செய்யப்பட்ட கணக்கில் வராத பணம் பற்றிய அறிக்கையை வருமான வரித்துறை இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பியுள்ளது. திமுக பொருளாளர் துரைமுருகனின் காட்பாடி வீடு மற்றும் துரைமுருகன் அறக்கட்டளைக்கு சொந்தமான கல்லூரி மற்றும் பண்ணை வீடுகளில் கடந்த வாரம் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர். இதில் கணக்கில் வராத 10 லட்சம் ரூபாயையும் சில ஆவணங்களையும் பறிமுதல் செய்தனர். இதனைத் தொடர்ந்து வேலூர் மக்களவை தொகுதி வேட்பாளரும் துரைமுருகனின் மகனுமான கதிர் ஆனந்துக்கு சொந்தமான கல்லூரிகளிலும் சோதனை நடைபெற்றது. சில நாட்கள் இடைவெளியில் துரைமுருகனின் ஆதரவாளர் என்று கூறப்படும் பூஞ்சோலி சீனிவாசனின் சிமெண்ட் கிடங்கில் இருந்து கட்டுக்கட்டாக பணம் அண்மையில் சிக்கியது. இந்த பணம் தொடர்பாக சீனிவாசனுக்கு அதிகாரிகள் சம்மன் அளித்திருந்தனர். இந்நிலையில் வருமான வரித்துறையினர் நடத்திய சோதனை, துரைமுருகன் வீடு மற்றும் அலுவலகங்களில் கிடைத்த ஆவணங்கள் தொடர்பாக வருமான வரித்துறையினர் இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு விரிவான அறிக்கையை அளித்துள்ளனர். இந்த அறிக்கையை ஆய்வு செய்த பின்னர் அடுத்த கட்ட நடவடிக்கை பற்றி தேர்தல் ஆணையம் முடிவு செய்ய உள்ளது. தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கை தீவிரமானால் வேலூர் தொகுதியில் தேர்தல் ரத்தாகும் வாய்ப்புள்ளது. இதனால் வருமான வரித்துறையின் இந்த அறிக்கை முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. விவசாய கூலி தொழிலாளர்களின் 5 சவரன் வரையிலான நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்ற வாக்குறுதி திமுக தேர்தல் அறிக்கையில் இணைக்கப்பட்டுள்ளது. மக்களின் கோரிக்கை ஏற்று இந்த வாக்குறுதி சேர்க்கப்பட்டிருப்பதாக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார்.
திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூரில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சுப்பராயனை ஆதரித்து மு.க.ஸ்டாலின் பிரச்சாரம் செய்தார். அப்போது பெரியாரையும் அண்ணாவையும் சந்திக்க வைத்த நகரம் திருப்பூர் தான் என புகழாரம் சூட்டினார். ஆனால் பாஜகவின் தவறான பொருளாதார கொள்கையால் தொழில் நகரமான திருப்பூர் தற்போது நலிவடைந்திருப்பதாக கவலை தெரிவித்தார். நரேந்திர மோடியால் தான் திருப்பூர் தன்னுடைய தொழில் சிறப்ப, அந்த செழிப்ப, அந்த பெருமைய, அந்த செல்வாக்க இழந்து தினமும் நூற்றுக்கணக்கான ஒரு வேலைக்காக மகிழ்ச்சியாக வந்து கொண்டிருந்த இந்த திருப்பூரில் இருந்து வேலையை இழந்து வருத்தத்துடன் வெளியேறக்கூடிய ஒரு சோக சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. காரணம் தவறான பொருளாதாரம். அந்த தவறான பொருளாதார கொள்கையை மோடி மேற்கொள்ளுகிறார். அதுதான் காரணமே தவிர வேறல்ல. கல்வி கடன், விவசாய கடன் ரத்து செய்யப்படும் என்ற வாக்குறுதி மக்களிடையே வரவேற்பை பெற்றிருப்பதாக கூறிய ஸ்டாலின், பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று மற்றொரு வாக்குறுதியும் திமுகவின் தேர்தல் வாக்குறுதியில் சேர்க்கப்பட்டிருப்பதாக கூறினார். அதன்படி கூட்டுறவு மற்றும் பொதுத்துறை வங்கிகளில் நிலமற்ற ஏழை விவசாய கூலி தொழிலாளர்கள் குடும்ப செலவுக்காக 5 சவரன் வரை நகைகளை வைத்து பெற்ற கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று ஸ்டாலின் அறிவித்தார். நிலமற்ற ஏழை விவசாய கூலி தொழிலாளர்கள் தங்களுடைய குடும்ப செலவுக்காக மூக்குத்தி, கம்மல், தாலி செயின் போன்ற பல ஆண்டுகளாக அதெல்லாம் மீட்கப்படாமல் கூட்டுறவு வங்கி, பொதுத்துறை வங்கிகளில் அடமானத்தில் இருக்கு. 1 கிராம் முதல் 40 கிராம் 5 பவுன் தங்கம் வரையில் இருக்கக்கூடிய நகைக்கடன்களை தள்ளுபடி செய்தால் சிறப்பாக இருக்கும் என்ற கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. ஆக இந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டு தேர்தல் அறிக்கை அதுவும் இணைக்கப்படுகிறது என்பதை நான் மகிழ்ச்சியோடு அதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தொடர்ந்து பேசிய ஸ்டாலின், வேலூர் மாவட்டத்தில் யாரோ ஒருவர் வீட்டில் பணம் பறிமுதல் செய்யப்பட்டு அவை திமுக பிரமுகருடையது என பழி போடுவதாக விமர்சித்தார். மேலும் அங்குள்ள 2 சட்டமன்ற தொகுதிகளுக்கென இடைத்தேர்தலை நிறுத்தும் நோக்கில் வருமான வரித்துறை அதிகாரிகளே பணத்தை மறைத்து வைத்துவிட்டு நாடகமாடுவதாகவும் ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். எங்கோ யாருடைய வீட்டிலோ பணத்தை பறிமுதல் செய்து விட்டதாக எங்களுக்கு என்ன சந்தேகம் என்று சொன்னால், வந்த அந்த அதிகாரிகளே பணத்தை கொண்டு வந்து உள்ள வச்சு அதை இன்றைக்கு துரைமுருகன் மீது பழி போட்டு திமுக கழகத்தின் மீது ஒரு களங்கத்தை சொல்ல திட்டமிட்டு நடத்துகிற நாடகம். இப்பொழுது எங்களுக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்தி, வேலூர நாடாளுமன்ற தேர்தலை நிறுத்தணும் அப்படின்னு ஒரு செய்தி வந்துகிட்டு இருக்கு. 2 நாளா வந்துகிட்டு இருக்கு. நேற்று இன்றைக்கு வந்துகிட்டு இருக்கு. அந்த செய்தி வந்தா பற்றி கூட நான் கவலைப்படல. அதை விட இன்னொரு செய்தி என்ன வந்துட்டு இருக்குன்னா, அந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய 2 தொகுதிகளில் இடைத்தேர்தல், ஆம்பூர்ல, குடியாத்தத்துல. ஆக அதையும் சேர்த்து நிறுத்த போகிறார்களாம். முன்னதாக அதிகாலையில் தென்னம்பாளையம் உழவர் சந்தை பகுதிக்கு சென்ற ஸ்டாலின் அங்கிருந்த விவசாயிகள், வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களிடம் வாக்குகளை சேகரித்தார். பின்னர் ராயபுரம் பகுதிக்கு சென்று தேநீர் அருந்தியதோடு தொண்டர்களுடன் மு.க.ஸ்டாலின் கைகுலுக்கி செல்ஃபியும் எடுத்துக் கொண்டார். மாலையில் கோவை மக்களவை தொகுதி மார்க்சிஸ்ட் கட்சி வேட்பாளர் நடராஜனை ஆதரித்து மு.க.ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டார். நம்பிக்கை துரோகிகளையும் கூடவே இருந்து குழிப்பறிக்கும் எட்டப்பன்களையும் மக்கள் சக்தி மூலம் காணாமல் போக செய்வோம் என்று துரைமுருகன் மகனும் வேலூர் தொகுதி திமுக வேட்பாளருமான கதிர் ஆனந்த் கூறியுள்ளார். குடியாத்தம் புதிய பேருந்து நிலையம் அருகே திமுக தேர்தல் அலுவலகத்தை அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர் நந்தகுமார் திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்த், எத்தனை எட்டப்பன்கள் வந்தாலும் வாக்குறுதிகளை மக்களிடையே எடுத்துக் கூறி வெற்றி பெறுவோம் என்று கூறினார். எவ்வளவு பெரிய சக்திகளா இருந்தாலும் கூடவே நம்பிக்கை விரோதிகளும் இருக்காங்க. அது மட்டும் இல்ல, கூடவே குழிப்பறிக்கிற கலைகள்ல வல்லுநர்களும் இருக்காங்க. அதனால இந்த சக்திகள் எல்லாம் முறியடிக்கிறோம்னா நம்ம தேர்தல்ல ஒற்றுமையா இருந்து ஒரே இலக்கான மக்களின் செல்வாக்கை பெற்று மக்களிடம் வாக்குகளை பெற்று உதயசூரியன் சின்னத்தில் இருக்கக்கூடிய காத்தவராயன் அவர்களுக்கும் எனக்கும் ஒரு நல்ல வெற்றியை வாங்கி கொடுக்கணும். பிரிவினைவாதிகள் எல்லாம் நீக்குவோம். நம்ம கூட எத்தனை யூதாஸ் இருந்தாலும் சரி, எத்தனை எட்டப்பர்களா இருந்தாலும் சரி, எல்லாரையும் நாம ஒற்றுமையில அவங்க கலைஞர் போயிடுவாங்க. கவலையே பட வேண்டாம். அதிமுகவை அழிக்க திமுக சதி செய்வதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். அதிமுக கூட்டணி சார்பில் சிவகங்கை மக்களவை தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் ராஜாவை ஆதரித்து
அரண்மனை வாசலில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தை தொடங்கினார். அப்போது மக்கள் மத்தியில் பேசிய அவர், நல்ல திட்டங்களை தடுத்து நிறுத்துவதுதான் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினின் முதல் பணியாக இருப்பதாக சாடினார். மானாமதுரை தேவர் சிலை அருகே வாக்கு சேகரித்த முதலமைச்சர், திமுகவை அழிக்க சபதமேற்று தனி கட்சி தொடங்கிய மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தற்போது சந்தர்ப்பவாதத்திற்காக திமுக உடனே கூட்டணி வைத்திருப்பதாக சாடினார். வேகாத வெயிலில் 7500 கிலோமீட்டர் தாம் பிரச்சாரம் செய்வதாகவும், ஸ்டாலின் மாலையில் மட்டும் சொகுசாக பிரச்சாரம் செய்வதாகவும் கூறினார். நாங்க வேகாத வெயில்ல எல்லா மக்களும் சுத்தி மக்களை எல்லாம் பார்த்து எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நாங்க இதை செஞ்சோம்னு அவரு சொல்றோம். அவரு அழகா போய் ஈவினிங் ஆனா கூட்டத்தை போட்டு அழகா கதை திரைக்கதை வசனம் தயாரிப்பு மாதிரி பேசிட்டு போயிடுறாரு. அதிமுகவை அழிக்க திமுக சதி செய்வதாகவும், குறுக்கு வழியில் ஆட்சி செய்ய முயற்சி செய்வதாகவும் முதலமைச்சர் கடுமையாக விமர்சித்தார். தொடர்ந்து தூத்துக்குடி பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜனை ஆதரித்து கோவில்பட்டியில் பரப்புரை மேற்கொண்ட அவர், சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கும் குற்றவாளிகளுக்கு திமுகவினர் ஜாமீன் பெறுவதாக கூறினார். இவை திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அறிவுரையின் பேரில் நடப்பதாக கூறிய முதலமைச்சர், இதனால் அவரை கூலிப்படை தலைவன் என அழைப்பதே சரியானது என்று விமர்சித்தார். திமுக தலைவருடைய உத்தரவின் பேர்ல திமுக நிர்வாகிகள் போய் ஜாமீன் கொடுக்கறானா, இவங்களுக்கும் கனெக்ஷன் இருக்குதுல்ல, தெளிவா தெரிஞ்சு போச்சுல்ல. அதுதான் இப்போ கூலிப்படை உதவி செய்யறதா ஒரு கூலிப்படை தலைவன் வச்சுக்கலாம். ஸ்டாலினுக்கு எப்படி இவ்வளவு குற்றம் செஞ்சவருக்கு ஜாமீன் எடுக்கிறான்னு சொன்னா வேற என்னன்னு சொல்றது? கூலிப்படை தலைவர் தான் சொன்ன ஸ்டாலினா. ஸ்ரீவைகுண்டம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளிலும் தமிழிசையை ஆதரித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் செய்தார். 8 ஆண்டுகால அதிமுக ஆட்சியில் அடிப்படை வசதிகளை கூட நிறைவேற்றாததால் மக்கள் அதிருப்தியில் இருப்பதாக ராமநாதபுரம் தொகுதி திமுக கூட்டணி வேட்பாளர் நவாஸ்கனி விமர்சித்துள்ளார். ராமநாதபுரம் தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி வேட்பாளர் நவாஸ்கனி தீவிர பரப்புரையில் ஈடுபட்டுள்ளார். தொகுதிக்குட்பட்ட ஆவுடையார் கோவில், திருப்புணவாசல், துவாக்குடி, பாண்டிபத்திரம் உள்ளிட்ட பகுதிகளில் திறந்த ஜீப்பில் சென்றபடி அவர் இன்று வாக்கு சேகரித்தார். அப்போது மக்கள் மத்தியில் பேசிய அவர், திமுக காங்கிரஸ் கட்சிகளின் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ள அம்சங்கள் மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றிருப்பதாக கூறினார். குடிநீர் பிரச்சனையை உடனடியாக சரி செய்யும் என்றும், சாலை வசதியில் உடனடியாக சரி செய்யும் என்றும் இந்த மக்களிடம் தெரிவித்திருக்கிறோம். அவர்களெல்லாம் எங்களை நம்புகிறார்கள். ஏனால் கடந்த காலங்களிலே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொடுத்த வாக்குறுதிகளெல்லாம் சரியான முறையில் நிறைவேற்றினார்கள். தேர்தல் வாக்குறுதியெல்லாம் சரியாக நிறைவேற்றினார்கள். ஆனால் இப்போது தேர்தல் வாக்குறுதியாக கொடுக்கப்பட்டதும் சரி, தேர்தல் நேரத்திலே நாங்கள் சொல்லுகின்ற அந்த வாக்குறுதிகளை நம்பி மிகுந்த வரவேற்பு அளிக்கிறார்கள் மக்கள். இந்த நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த ஆட்சி மீது மிகுந்த வெறுப்பில் இருக்கிறார்கள். கன்னியாகுமரியில் பாஜக அதிமுக கொடிகளை அகற்ற கோரி காங்கிரஸ் தொண்டர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட போது அந்த வழியாக பாஜக வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன் வந்ததால் இரு தரப்புக்கும் இடையே மோதல் ஏற்படும் சூழல் உருவானது. கன்னியாகுமரி வடசேரி பகுதியில் காங்கிரஸ் திமுக தொண்டர்களுடன் காங்கிரஸ் வேட்பாளர் வசந்தகுமார் வாக்கு சேகரிக்க வந்தார். அப்போது அங்கு வந்த பாஜக அதிமுக கட்சிகளின் கொடிகள் கட்டப்பட்டிருந்ததால் அதிருப்தி அடைந்த தொண்டர்கள் கொடிகளை கட்ட அனுமதி அளித்தது யார் என கூறி கொடிகளை அகற்ற வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் போலீசாருடனும் அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது அதே வழியாக பாஜக வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன் வாக்கு சேகரிக்க வந்தார். இதனால் இருதரப்பு தொண்டர்களுக்கு இடையே மோதல் ஏற்படும் சூழல் உருவானது. இதையடுத்து இறங்கி வந்த பொன் ராதாகிருஷ்ணன் கூட்டத்தில் புகுந்து வசந்தகுமாரின் வாகனத்தை நோக்கி சென்று பேச்சுவார்த்தை நடத்தினார். இதையடுத்து வசந்தகுமார் தனது தொண்டர்களுடன் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். பெரம்பலூர் அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சி பிரமுகர் காரில் மறைத்து வைத்து எடுத்து சென்ற 2 கோடியே 10 லட்சம் ரூபாய் பணத்தை பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்த நிலையில் திருச்சியில் உள்ள அக்கட்சியின் வணிக பிரிவு துணை செயலாளரின் நிதி நிறுவனத்தில் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். கந்தசாமி படத்தில் சட்டவிரோதமாக சேர்க்கப்பட்டு வாகனத்தில் மறைத்து எடுத்துச் செல்லப்படும் பணத்தை வருமான வரித்துறை அதிகாரியான நாயகன் அதிரடியாக களத்தில் இருந்து பறிமுதல் செய்யும் காட்சிதான் இது. போன்றதொரு சம்பவம் பெரம்பலூரிலும் நடந்துள்ளது.
திருச்சியிலிருந்து பல கோடி ரூபாய் ரொக்கப்பணத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி பிரமுகர் தங்கதுரை என்பவர் காரில் மறைத்து வைத்து எடுத்துச் செல்வதாக பெரம்பலூர் மாவட்ட பறக்கும் படை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து பெரம்பலூர் மாவட்டம் பேரளி சுங்கச்சாவடியில் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் ரெங்கராஜன் தலைமையில் நேற்று இரவு அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். சம்பந்தப்பட்ட காரை நிறுத்தி சோதனை மேற்கொண்ட போது பணம் ஏதும் சிக்கவில்லை. ஆனால் நம்பத்தகுந்த வட்டாரத்தில் இருந்து தகவல் வந்ததால் மீண்டும் காரை சோதனையிட்டுள்ளனர். ஆனால் ஒன்றுமே கிடைக்காத போதும் சந்தேகத்தின் அடிப்படையில் காரை பறிமுதல் செய்து பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு கொண்டு சென்றனர். காரின் பாகத்திற்குள் பணம் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கலாம் என சந்தேகம் வரவே ஒவ்வொரு பாகமாக பிரித்து தேடுதல் வேட்டையில் இறங்கினர். அப்போது காரின் பக்கவாட்டு மற்றும் பின்பக்க கதவுகளின் இடுக்கில் கட்டுக்கட்டாக 500 மற்றும் 2000 ரூபாய் நோட்டுகள் சிக்கின. இதையடுத்து அனைத்து கதவுகளின் பாகங்களையும் கழற்றி சோதனையிட்ட போலீசார் 2 கோடியே 10 லட்சம் ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர். அந்த பணமானது வருமான வரி உதவி ஆணையரிடம் ஒப்படைக்கப்பட்டது. காரில் இருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பெரம்பலூர் மாவட்ட முன்னாள் செயலாளர் தங்கதுரை, மாநில நிர்வாகி பிரபாகரன் உட்பட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். அந்த பணம் வாக்காளர்களுக்கு கொண்டு செல்லப்பட்டதா, அப்படியென்றால் எந்த தொகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டது என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இதனிடையே திருச்சி மன்னார்புரத்தில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி வணிகப் பிரிவின் மாநில துணை செயலாளர் ராஜா என்பவரது நிதி நிறுவனத்தில் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். எல்ஃபின் என்ற அந்த நிறுவனத்தை அக்கட்சியின் அச்சு ஊடகப் பிரிவு துணை செயலர் ரமேஷ் என்பவருடன் இணைந்து ராஜா நடத்தி வருகிறார். அவர் 5 கோடி ரூபாயை ஏமாற்றிவிட்டதாக பொதுமக்கள் போலீசில் புகார் அளித்திருந்தனர். இதையடுத்து ராஜா, ரமேஷ் உள்ளிட்ட 5 பேர் தலைமறைவாகிவிட்டனர். அவர்கள் திங்கட்கிழமை போலீசில் சரணடைந்து 1 கோடியே 40 லட்சம் ரூபாயை நீதிமன்றத்தில் செலுத்தி முன்ஜாமீன் பெற்றனர். இந்த நிலையில் எல்ஃபின் நிறுவனத்தில் 10க்கும் மேற்பட்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். பெரம்பலூரில் காரில் பதுக்கி கொண்டு செல்லப்பட்ட 2 கோடியே 10 லட்சம் ரூபாய் பணம் இந்நிறுவனத்திற்கு சொந்தமானதா என்ற கோணத்திலும் விசாரணை நீள்கிறது. மதுரையில் வாகனத்தில் எடுத்து செல்லப்பட்ட 15 கோடி ரூபாய் மதிப்பிலான 47 கிலோ தங்கத்தை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். மதுரை ஐயர் பங்களா பகுதியில் சோதனையில் ஈடுபட்டிருந்த பறக்கும் படை அதிகாரிகள் கர்நாடக பதிவெண் கொண்ட வாகனத்தை நிறுத்தினர். வாகனத்தில் 47 கிலோ தங்கம் இருந்தது தெரியவந்துள்ளது. மதுரையில் இருந்து சேலத்தில் உள்ள நகைக்கடைக்கு கொண்டு செல்வதாக வாகன ஓட்டுநர் கூறியுள்ளார். இருப்பினும் உரிய ஆவணங்கள் இல்லாததால் வாகனத்தை பறிமுதல் செய்த அதிகாரிகள் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு கொண்டு சென்றனர். பறிமுதல் செய்யப்பட்ட தங்கத்தின் மதிப்பு 15 கோடி ரூபாய் இருக்கும் என்று கூறப்படுகிறது. காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை பொய்களால் நிரம்பியது என சாடியுள்ள பிரதமர் நரேந்திர மோடி அது வெறும் கண்துடைப்பு என்றும் தெரிவித்துள்ளார். அருணாச்சல் பிரதேசம் பசிகாட் பகுதியில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, உண்மைக்கும் பொய் வாக்குறுதிகளுக்கும் இடையிலான தேர்தல் என்றும் நம்பிக்கைக்குரியவர்களுக்கும் ஊழல்வாதிகளுக்கும் இடையிலான போட்டி என்றும் கூறினார். காங்கிரஸ் கட்சி வெளியிட்டுள்ளது தேர்தல் அறிக்கை அல்ல என்றும் அது பொய்களால் நிரம்பிய ஆவணம் என்றும் பிரதமர் விமர்சித்தார். நாட்டை பாதுகாப்பதற்காக சௌகிதாரான தான் ஒருபுறமும் மறுபுறம் பதவி வெறி பிடித்த காங்கிரஸ் கட்சியும் இருப்பதாக தெரிவித்த பிரதமர், காங்கிரசின் கை குடிமக்களுடனா அல்லது தேச விரோதிகளுடனா என்றும் வினவினார். आज हम अरुणाचल में गांव-गांव में सड़कें हो. இதனிடையே டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன், ஆயுதப்படைகளுக்கு சிறப்பு அதிகாரம் வழங்கும் சட்டத்தில் மாற்றங்கள் செய்யப்படும் என காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதற்கு கடும் கண்டனம் தெரிவித்தார். இது ஆயுதப்படைகளை பலவீனப்படுத்தும் முயற்சி என்றும் அவர் சாடினார். பாதுகாப்பு படைகளின் பலத்தை நீர்த்து போகச் செய்யும் செயல் என்றும் நிர்மலா சீதாராமன் குற்றம் சாட்டினார். இதுகுறித்து பதிவிட்டுள்ள காஷ்மீர் முன்னாள் முதலமைச்சர் மெஹபூபா முஃப்தி, பாஜகவுடன் தங்கள் கட்சி கூட்டணி அமைத்தபோது ஆயுதப்படைகளுக்கான சிறப்பு அதிகாரத்தை குறைக்க வேண்டும் என்று வலியுறுத்தியதாகவும்
அதனை அப்போது ஏற்றுக்கொண்ட பாஜக தற்போது வசதியாக அதனை மறந்துவிட்டதாகவும் விமர்சித்துள்ளார். தேசிய மாநாட்டுக் கட்சி தலைவர் உமர் அப்துல்லாவும் காங்கிரசின் தேர்தல் அறிக்கைக்கு வரவேற்பு தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை குறித்து கருத்து தெரிவித்துள்ள உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத், இது இந்தியாவின் உள்கட்டமைப்பை சிதைக்கும் முயற்சி என்றும் நாட்டை பிரிவினைவாதிகளிடம் கொடுக்கும் நடவடிக்கை என்றும் கூறியுள்ளார். தேச துரோக சட்டத்தை நீக்குவோம் என காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதன் மூலம் அக்கட்சி யாரை பாதுகாக்க முயல்கிறது என்று பாஜக தலைவர் அமித்ஷா கேள்வி எழுப்பியுள்ளார். மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜியை பிரதமர் மோடி ஸ்பீட் பிரேக்கர் என விமர்சிக்க மோடியை காலாவதியான பிரதமர் என மம்தா பானர்ஜி சாடியுள்ளார். மேற்கு வங்க மாநிலம் சிலிகுரியில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்று பேசினார். அப்போது மத்திய அரசின் சுகாதார திட்டமான ஆயுஷ்மான் பாரத்தை மேற்கு வங்கத்தில் செயல்படுத்த விடாமல் மம்தா பானர்ஜி தடுத்ததாக அவர் புகார் தெரிவித்தார். மாநிலத்தின் வளர்ச்சிக்கான மத்திய அரசு திட்டங்களை நிறைவேற்றி விடாமல் அவர் தடுப்பதாகவும் வேகத்தடை போல மம்தா பானர்ஜி செயல்படுவதாகவும் பிரதமர் சாடினார். வளர்ச்சிக்கான வேகத்தடை என்ற கருத்துக்கு மம்தா பானர்ஜி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். மேலும் வளர்ச்சி திட்டங்களுக்கு தான் ஒத்துழைக்கவில்லை என பொதுமக்களிடம் பொய் சொல்ல வேண்டாம் என்றும் மம்தா பானர்ஜி வலியுறுத்தியுள்ளார். வேகத்தடை என்ற விமர்சனத்துக்கு பதிலளித்துள்ள அவர் மோடி காலாவதியான பிரதமர் என தெரிவித்துள்ளார். பொறியியல் கல்லூரி மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வை அண்ணா பல்கலைக்கழகம் நடத்தாது என்றும் தொழில்நுட்ப கல்வி இயக்ககம்தான் நடத்தும் என்றும் தமிழக உயர்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கடந்த 22 ஆண்டுகளாக பொறியியல் படிப்புகளுக்கான கலந்தாய்வை அண்ணா பல்கலைக்கழகம் நடத்தி வந்தது. இந்த கலந்தாய்வு நடத்தும் குழுவின் தலைவராக அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் செயல்படுவார். ஆனால் இதனை மாற்றியமைத்து கடந்த டிசம்பரில் தமிழக உயர்கல்வித்துறை அரசாணை ஒன்றை வெளியிட்டது. அதில் தமிழ்நாடு பொறியியல் மாணவர் சேர்க்கை கலந்தாய்வு நடத்தும் குழுவுக்கு உயர்கல்வித்துறை செயலாளர் தலைவராகவும் தொழில்நுட்ப கல்வி இயக்கத்தின் ஆணையர் இணை தலைவராகவும் நியமிக்கப்பட்டனர். இதற்கு அதிருப்தி தெரிவித்து பொறியியல் கலந்தாய்வு நடத்தும் குழுவில் இருந்து அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் சூரப்பா ராஜினாமா செய்தார். இதனால் இனி அண்ணா பல்கலைக்கழக கலந்தாய்வை தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் நடத்தும் என்று தகவல்கள் வெளியாகின. ஆனால் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வெளியாகாததால் கலந்தாய்வை நடத்தப்போவது யார் என்ற குழப்பம் நீடித்து வந்தது. இந்நிலையில் தமிழக அரசுக்கு சூரப்பா கடிதம் ஒன்றை எழுதினார். அதில் 3 ஆண்டுகளுக்கான கலந்தாய்வை அண்ணா பல்கலைக்கழகம்தான் நடத்தும் என்று கடந்த ஆண்டு தமிழக அரசு அறிவித்ததாகவும் அதன்படி ஆன்லைன் முறையில் கலந்தாய்வு நடத்தப்பட்டதையும் குறிப்பிட்டார். இன்னும் 2 ஆண்டுகளுக்கு கலந்தாய்வு நடத்தும் உரிமை அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு இருப்பதாகவும் அதனை மீறி கலந்தாய்வு குழுவை மாற்றியமைத்தது ஏற்புடையது அல்ல என்றும் அவர் அதிருப்தி தெரிவித்தார். மேலும் ஆன்லைன் கலந்தாய்விற்கான தொழில்நுட்ப வசதிகள் அண்ணா பல்கலைக்கழகத்திடம் மட்டுமே உள்ளதாகவும் தொழில்நுட்ப கல்வி இயக்ககத்திடம் இல்லை என்றும் அவர் கூறியிருந்தார். இதனால் மாணவர்கள் நலன் கருதி இந்த ஆண்டு மட்டும் பொறியியல் கலந்தாய்வை அண்ணா பல்கலைக்கழகமே நடத்த தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். அதே சமயம் பொறியியல் கலந்தாய்வு தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்ட அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் என்ற நிபந்தனையையும் அவர் முன்வைத்தார். தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் கலந்தாய்வை நடத்தினால் அதில் அண்ணா பல்கலைக்கழகம் தலையிடாது என்றும் அவர் திட்டவட்டமாக கூறியிருந்தார். இதுகுறித்து தொழில்நுட்ப கல்வி இயக்ககத்துடன் உயர்கல்வித்துறை ஆலோசனை மேற்கொண்டது. அந்த ஆலோசனையின் முடிவில் இனி பொறியியல் கலந்தாய்வை அண்ணா பல்கலைக்கழகம் நடத்தாது என்றும் தொழில்நுட்ப கல்வி இயக்ககம்தான் நடத்தும் என்றும் அறிவித்துள்ளது. வழக்கமாக ஏப்ரல் முதல் வாரத்தில் பொறியியல் கலந்தாய்வுக்கான அறிவிப்புகள் வெளியாகும். இந்த ஆண்டு இதுவரை எந்த அறிவிப்பும் வெளியாகவில்லை. ஆன்லைனில் கலந்தாய்வு நடத்துவதற்கான வசதிகள் தொழில்நுட்ப கல்வி இயக்ககத்திடம் இல்லாததே இதற்கான காரணமாக கூறப்படுகிறது. இந்த உதவிகளை வழங்கக் கோரி கலந்தாய்வு நடத்தும் குழுவில் உள்ள 14 பேருக்கு உயர்கல்வித்துறை கடிதம் ஒன்றை எழுதியுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக ஊழியர்களான அவர்கள் தொழில்நுட்ப உதவிகளை வழங்க மறுத்துவிட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனால் பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான இந்த ஆண்டு கலந்தாய்வு ஆன்லைன் முறையில் நடக்குமா அல்லது நேரடியாக நடக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தியாளர் கீதன். தனி மனித சுதந்திரத்தில் தலையிடும் பிராங்க் நிகழ்ச்சிகளுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை அதிரடியாக தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. பொது இடங்களில் மக்களுக்கு தெரியாமல் அவர்களை கிண்டலடித்து கேலிக்குள்ளாக்கும் பிராங்க் நிகழ்ச்சிகளுக்கு தடை விதிக்க வேண்டி மதுரையை சேர்ந்த வழக்கறிஞர் முத்துக்குமார் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கானது நீதிபதிகள் சுந்தர் கிருபாகரன் அமர்வு முன்பு
உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் தனிமனித சுதந்திரத்தில் தலையிடும் இதுபோன்ற பிராங்க் நிகழ்ச்சிகளுக்கு தடை விதித்து உத்தரவிட்டனர். இதனால் குழந்தைகள் மற்றும் பெண்களின் மனநிலை பாதிக்கப்படுவதாகவும் அவர்கள் கருத்து தெரிவித்தனர். இதுபோன்ற நிகழ்ச்சிகளுக்கு தடை விதிப்பதற்கு நீதிமன்ற உத்தரவு வரும் வரை அரசு காத்திருக்கக்கூடாது எனவும் கருத்து தெரிவித்தனர். பிராங்க் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி டிக்டாக் போன்ற வீடியோ செயலிகளுக்கும் அரசு தடை விதிக்க வேண்டும் என்று கூறிய நீதிபதிகள் மலேசியா, இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் இதற்கு தடை இருப்பதாகவும் குறிப்பிட்டனர். மேலும் டிக்டாக் வீடியோ செயலிக்கு தடை விதிப்பது குறித்து தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைய செயலாளர், மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை செயலாளருக்கு நோட்டீஸ் அனுப்பவும் நீதிமன்றம் உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை வருகிற 16ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. வாக்குகளை பெறுவதற்காக ஒவ்வொரு தொகுதியிலும் வேட்பாளர்கள் தீவிர ஓட்டு வேட்டை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் சில வேட்பாளர்களின் வித்தியாசமான வாக்கு வேட்டையை இந்த தொகுப்பில் காண்போம். தூத்துக்குடியில் மக்களவை தொகுதி வேட்பாளர் கனிமொழியையும், விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் ஜெயக்குமாரையும் ஆதரித்து உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார். சூரங்குடி, விளாத்திக்குளம், பசுவந்தனை பகுதிகளில் திறந்தவெளி வாகனத்தில் அவர்கள் வாக்கு சேகரித்தனர். அப்போது தொண்டர்கள் நீட்டிய ஆரத்தி தட்டை தொட்டு உதயநிதி ஸ்டாலினுக்கு கனிமொழி திலகமிட்டார். தொடர்ந்து பேசிய அவர் தமிழக விவசாயிகளை அவமதித்த பிரதமர் மோடியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என வலியுறுத்தினார். வெளிநாட்டிலேயே இருக்கக்கூடிய பிரதமர் நம்ம விவசாயிகள்ல ஒரு நிமிஷம் பாக்குறதுக்கு அவருக்கு நேரம் இல்லை. அவ்வளவு அவமானப்படுத்தி அவர்கள் மறுபடியும் திருப்பி அனுப்பப்பட்டார்கள். இப்படி தமிழ்நாட்டிற்கு துரோகம் செய்யக்கூடிய, தமிழர்களை அவமதிக்கக்கூடிய அந்த பிஜேபி ஆட்சி இந்தியால தொடரலாமா? பிரச்சாரத்தின் போது பேசிய உதயநிதி ஸ்டாலின் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை நினைவுபடுத்தி வாக்கு சேகரித்தார். 2 வருஷம் முதலமைச்சரா இருக்கல, அதுவே பெரிய சாதனை. இதுக்கு மேல சாதனை செய்ய முடியாது. 35,000 போராட்டம் என்னோட ஆட்சியில நடந்தது. எந்த ஆட்சியிலுமே இவ்வளவு போராட்டங்கள் நடந்ததே இல்லைன்றார். இப்படி ஒரு 10 முதலமைச்சர் நமக்கு தேவையா? அவரையும் வீட்டுக்கு அனுப்பணுமா இல்லையா? உலக வங்கியிடம் பணத்தை பெற்று கப்பலில் தண்ணீரை கொண்டு வருவேன் என கூறி திருவள்ளூர் மக்களவை தொகுதியின் காங்கிரஸ் வேட்பாளர் ஜெயக்குமார் வாக்கு சேகரித்தார். தனது தேர்தல் வாக்குறுதியை வீட்டு கூரையில் சொருகி வையுங்கள் என்றும், வாக்குறுதிகளை நிறைவேற்றாவிட்டால் சட்டையை பிடித்து கேள்வி கேளுங்கள் எனவும் அவர் பேசி வாக்கு சேகரித்தார். எப்படியோ எங்கேயோ தண்ணி இருக்கின்ற தண்ணியே இல்லாவிட்டால் கூட உங்களுடைய ஜெயக்குமார் கப்பலிலாவது தண்ணியை கொண்டு வந்து உங்களுக்கு பொறுப்பான என்ற உத்தரவாதத்தை நான் இங்கே அளிக்கின்றேன். திருப்பூர் மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் MS ஆனந்தனை ஆதரித்து கோபிச்செட்டிப்பாளையம் அருகே அமைச்சர் AK செங்கோட்டையன் வாக்கு சேகரித்தார். அப்போது ஆண் குழந்தையை அமைச்சரிடம் கொடுத்து பெயர் வைக்க தொண்டர்கள் கேட்டுக்கொண்டனர். அப்போது கவுண்டமணி காமெடி வாணியில் ஆண் குழந்தைக்கு ஜெயலலிதா என பெயர் சூட்டினார். இது ஆண் குழந்தை என அனைவரும் கூற ராமச்சந்திரன் என பெயரை மாற்றி வைத்தார். அம்மாவுடைய பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது ஜெயலலிதா என்று. ஆண் குழந்தைக்கு சத்துணவு உணர்ந்த சரித்திர நாயகன், நூற்றாண்டு விழாநாயகன். தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் சுயேட்சை வேட்பாளர் சரவணன் என்பவர் தன்னந்தனியாக வாக்கு வேட்டையில் ஈடுபட்டார். தோளில் மண்வெட்டியை சுமந்தபடி துண்டு பிரசுரங்களை விநியோகித்து கிரெயின் சின்னத்திற்கு அவர் வாக்கு சேகரித்தார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளர் PP சாமிநாதனை ஆதரித்து நாமக்கல்லில் நடிகர் விக்னேஷ் பிரச்சாரம் செய்தார். கபிலர் மலை ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஆனங்கூர், குன்னத்தூர், பில்லிக்கல்பாளையம், சேவூர், கொத்தலம், வெங்கரை, பாண்டமங்கலம், கோப்பண்ணபாளையம், இருக்கூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு திறந்த வேனில் சென்று வாக்கு சேகரித்தார். திமுக கூட்டணியில் போட்டியிடும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி வேட்பாளர் சின்ராசு கொல்லிமலை பகுதிகளில் வாக்கு சேகரித்தார். அப்போது டீ குடித்துவிட்டு செல்லுங்கள் என கடை உரிமையாளர் கூறியதால் வேட்பாளரும் கூட்டணி கட்சியினரும் டீ குடித்தனர். கடையில் பணம் கொடுக்க மறந்த அவர்கள் உதயசூரியனுக்கு வாக்களியுங்கள் என்று மட்டும் கூறிவிட்டு சென்றனர். திண்டுக்கல் தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளரும் நடிகருமான மன்சூர் அலிகான் டீக்கடை ஒன்றில் வடை விற்பனை செய்து நூதன முறையில் வாக்கு சேகரித்தார். நாள்தோறும் வித்தியாசமான முயற்சிகளை கையாண்டு வரும் அவர் கூவி கூவி வடை விற்பனை செய்தார்.
இவ்வளவு பெரிய விட வெறும் 8 ரூபாய்க்கு இருக்கிறேன். இவ்வளவு பெரிய விட 8 ரூபாய் யாருக்கு வேணாம். நாடாளுமன்ற தேர்தலுக்கு நடிகர் ரஜினிகாந்திடம் ஆதரவு கேட்டதாகவும் அதற்கு கண்டிப்பாக செய்கிறேன் என்று ரஜினி பதிலளித்துள்ளதாகவும் மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்தார். கமலும் ரஜினியும் அரசியலுக்கு வருவார்கள் என கூறப்பட்ட சமயத்தில் கமல் கிடுகிடுவென கட்சியை ஆரம்பித்து நாடாளுமன்ற தேர்தலையும் எதிர்கொள்ள தயாராகிவிட்டார். ஆனால் கட்சியின் கட்டமைப்பை வலுப்படுத்துவதாக கூறிவரும் ரஜினிகாந்த் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி இல்லை என அறிவித்தார். அதே சமயம் தேர்தலில் அவருடைய ஆதரவு யாருக்கு என்பது எதிர்பார்ப்பாகவே இருந்தது. பின்னர் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால் தண்ணீர் பிரச்சினை தீருமோ அந்த கட்சிக்கு வாக்களியுங்கள் என ரஜினி தமது ரசிகர்களுக்கு அறிவுறுத்தியிருந்தார். இந்த நிலையில் தனியார் நாளிதழ் ஒன்றுக்கு பேட்டியளித்த மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் இந்த தேர்தலில் ரஜினிகாந்த் தனக்கு ஆதரவளிப்பார் என்ற நம்பிக்கை உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ரஜினிகாந்திடம் தான் ஆதரவு கேட்டதாகவும் அதற்கு கண்டிப்பாக செய்கிறேன் என்று அவர் பதிலளித்துள்ளதாகவும் கமல் குறிப்பிட்டுள்ளார். கமலின் இந்த கருத்து தமிழக அரசியலில் புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. நட்பு அடிப்படையில் ரஜினியிடம் கமல்ஹாசன் ஆதரவு கேட்டிருக்கலாம் என மக்கள் நீதி மய்ய நிர்வாகிகள் சிலர் கூறுகின்றனர். எங்க தலைவர் நல்ல மக்கள் நலனை மனதில் வைத்திருப்பவர்கள் அனைவரும் எங்களுக்கு ஆதரவு தருவார்கள் என்று நம்புகிறோம். அதில் என்னுடைய நண்பரும் ரொம்ப முக்கியமான ஒருத்தர், அவரும் தருவாருன்னு நம்புகிறோம் அப்படின்ற பாயிண்ட்டை தான் அவர் சொல்கிறாரு. ஸோ இதனால் இது மக்களோட ஆதரவு தான் வெவ்வேறு விதமாக இது மூலமாக பிரதிபலிக்கும். இருப்பினும் ரஜினிகாந்த் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தால்தான் அவருடைய ஆதரவு யாருக்கு என்பது தெரியும். வரும் மக்களவைத் தேர்தலில் பாஜகவோ காங்கிரஸோ ஆட்சியை பிடிக்கப் போவதில்லை என்று அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பொள்ளாச்சியில் பேசியுள்ளார். பொள்ளாச்சி பாராளுமன்ற தொகுதி அமமுக வேட்பாளர் முத்துக்குமாரை ஆதரித்து அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் திருவள்ளுவர் திடலில் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், மத்தியில் பாஜகவும் காங்கிரசும் ஆட்சி அமைக்காது என்றும் தமிழகத்தில் நடக்கும் ஆட்சி முடிவுக்கு வரும் நேரம் வந்துவிட்டது என்றும் கூறினார். ஸ்டாலின் பொய்களை மூட்டைகளில் அவிழ்த்து விடுகிறார் என்றும் தினகரன் கூறினார். மேலும் தமிழகத்தில் யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாகவும் அவர் பொள்ளாச்சி விவகாரத்தை சுட்டிக்காட்டினார். மேலும் பொள்ளாச்சி பாலியல் கொடூர வழக்கை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்ட பின்னரும் ஏன் சிபிசிஐடி விசாரிக்கிறது என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். முன்னதாக வாக்கு சேகரிக்கும் போது பொள்ளாச்சியில் இருந்து அனைத்து ஊர்களுக்கும் ரயில் வசதி உள்ளிட்ட வசதிகள் செய்து தரப்படும் என்றும் அவர் பட்டியலிட்டுள்ளார். தமிழ்நாடு சீருடை காவலர் பணியாளர் தேர்வாணைய தேர்வு தொடர்பான வழக்கில் போலியாக ஐஐடி பேராசிரியர் ஒருவரின் அறிக்கையை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக அளிக்கப்பட்ட புகாரில் ஜிவி குமார் என்ற ஆசிரியரை போலீசார் கைது செய்துள்ளனர். சென்னையை சேர்ந்த அருணாச்சலம் என்பவர் கடந்த ஆண்டு தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் நடத்திய விரல் ரேகை பதிவு பிரிவு உதவி ஆய்வாளர் பணிக்கான தேர்வை எழுதியிருந்தார். இதில் கணித பாடத்தில் அரை மதிப்பெண் குறைவாக இருந்ததால் தேர்வாகவில்லை. இதில் ஒரு கேள்விக்கு தாம் எழுதிய பதில் சரி என்று தேர்வாணையத்தை எதிர்த்து அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடினார். முதலில் வழக்கை விசாரித்த நீதிபதி சுப்பிரமணியம் இந்த விவகாரத்தில் ஐஐடி கணித நிபுணரின் அறிக்கையை தாக்கல் செய்யும்படி தேர்வாணையத்துக்கு கூறியிருந்தார். அதன்படி மூர்த்தி என்ற ஐஐடி பேராசிரியர் என்று கூறப்பட்டவரின் பரிந்துரைப்படி அருணாச்சலத்தின் பதில் தவறு என்று கூறப்பட்டு வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. இதனிடையே சென்னை ஐஐடியில் மூர்த்தி என்ற பெயரில் கணித பேராசிரியர் யாரும் இல்லை என்று தெரியவந்ததை அடுத்து அருணாச்சலம் மீண்டும் நீதிமன்றத்தை நாடினார். இம்முறை மனுவில் சீருடை பணியாளர் தேர்வாணையம் போலியான அறிக்கை தாக்கல் செய்தது என்று குறிப்பிட்டார். இதையடுத்து தேர்வாணைய குழு உறுப்பினர் செந்தாமரை கண்ணன் நீதிமன்றத்தில் கூறியுள்ள பதிலில் உளவியல் சார்ந்த கேள்விகளை தயாரிக்கும் ஆலோசகர் ஜிவி குமார் என்பவரின் பரிந்துரையின் பேரிலேயே மூர்த்தி என்பவரின் அறிக்கை நீதிமன்றத்தில் அளிக்கப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஜிவி குமார் மற்றும் மூர்த்தி ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஜிவி குமார் கைது செய்யப்பட்டுள்ளார். மூர்த்தியிடம் விசாரணை நடந்து வருகிறது. மேலும் தேர்வாணையம் மற்றும் ஐஜி தரப்பில் போலியான தகவல்கள் அளிக்கப்பட்டது வெட்கப்பட வைத்துள்ளதாகவும் நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்த வழக்கில் செந்தாமரை கண்ணன் அளித்துள்ள ஆவணங்களில் தங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று கூறியுள்ள நீதிமன்றம் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணைய தலைவர் விளக்கம் அளிக்க கோரி
வழக்கை வரும் 5ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பதாக நீதிபதி சுப்பிரமணியம் உத்தரவிட்டுள்ளார். டெல்லி திகார் சிறையில் கைதிகளுக்கு செல்போன்கள் மற்றும் போதைப் பொருட்கள் விநியோகித்த புகாரில் தமிழ்நாடு சிறப்பு காவல்படை காவலர் அன்பரசன் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். சிறை கைதிகள் செல்போன்கள் பயன்படுத்த உதவியதாக டெல்லி திகார் சிறையில் அன்பரசன் என்ற தமிழக காவலர் அன்பரசன் மீது புகார் எழுந்தது. இதனை நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டிருந்தது. இதன் எதிரொலியாக காவலர் அன்பரசனை பணி நீக்கம் செய்ததாக சிறைத்துறை அதிகாரி அபிஷேக் தீக்ஷித் தெரிவித்துள்ளார். மேலும் அன்பரசன் 50க்கும் மேற்பட்ட செல்போன்களை சிறைவாசிகளுக்கு அளித்ததும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கைதிகள் உறவினர்களிடம் பேசிய ஆடியோ சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் அன்பரசன் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று அபிஷேக் கூறியுள்ளார். போதைப் பொருட்களையும் அன்பரசன் வழங்கியதும் தெரியவந்திருக்கிறது. அன்பரசன் இவற்றை தனியாக செய்யவில்லை என்பதால் இவருக்கு செல்போன்களை அளித்தது யார், இதில் யாருக்கெல்லாம் தொடர்புள்ளது என்பது பற்றி விரிவான விசாரணைக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளதாக அபிஷேக் தீக்ஷித் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் மனநலம் பாதிக்கப்பட்ட சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட வழக்கில் தலைமறைவாக இருந்த தினேஷ், தீபக் ஆகிய இருவரும் குற்றவியல் நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். மனநலம் பாதிக்கப்பட்ட தங்களது 15 வயது மகளை காணவில்லை என விஷ்ணு காஞ்சி காவல் நிலையத்தில் பெற்றோர் புகார் அளித்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் காணாமல் போன சிறுமியை தேடி வந்தனர். காந்திபுரம் ரோடு பகுதியில் உடைகள் கிழிந்த நிலையில் உடலில் காயங்களுடன் கிடந்த சிறுமியை கண்ட போலீசார் அவரை மீட்டெடுத்து காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். சிறுமியை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளதாக அதிர்ச்சி தரும் செய்தியை கூறினர். நினைவு திரும்பிய சிறுமியிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் அவர் கூறிய தகவல்கள் கேட்போரை கண்கலங்கச் செய்தது. மனநலம் பாதிக்கப்பட்ட அந்த சிறுமி தனது தந்தை திட்டியதால் அழுது கொண்டே வீட்டிலிருந்து வெளியே வந்துள்ளார். எங்கு செல்வது என்று தெரியாமல் நின்ற சிறுமிக்கு வழக்கமாக பெற்றோர் தன்னை அழைத்துச் செல்லும் பெருமாள் கோவில் நினைவிற்கு வந்துள்ளது. ஆனால் எப்படி அங்கு செல்வது என்று தெரியாமல் அழுதபடி சாலையில் சிறுமி நிற்க அவரை அணுகிய ஆட்டோ ஓட்டுநர் ராஜா கோவிலுக்கு அழைத்துச் செல்வதாக கூறி ஆட்டோவில் ஏற்றிச் சென்றார். கள்ளம் கபடம் அறியாத அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட சிறுமியும் ராஜாவை நம்பி ஆட்டோவில் ஏறி உள்ளார். ராஜாவோ கோவிலுக்கு அழைத்துச் செல்வதற்கு பதில் ஆள் நடமாட்டம் குறைவாக இருந்த பகுதியில் உள்ள வீடு ஒன்றிற்கு அழைத்துச் சென்றுள்ளார். அங்கு மயக்க மருந்து கலந்த குளிர்பானத்தை சிறுமிக்கு கொடுத்துவிட்டு தனது நண்பர்களான தினேஷ், தீபக், தேவா ஆகியோரை வீட்டிற்கு வருமாறு செல்போனில் அழைத்துள்ளார். 4 பேருமாக சேர்ந்து மயக்க நிலையில் இருந்த சிறுமியை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கியுள்ளனர். பின்னர் ஆட்டோவில் ஏற்றி வந்து சிறுமியை காந்திபுரம் சாலையில் வீசிச் சென்றுள்ளனர். சிறுமியின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் ராஜா மற்றும் தேவாவை போக்சோ சட்டத்தின் கீழ் தனிப்படை போலீசார் கைது செய்தனர். தலைமறைவாக இருந்த தினேஷ் மற்றும் தீபக்கை போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர். போலீசார் தேடுவதை அறிந்த இருவரும் காஞ்சிபுரம் குற்றவியல் நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். கோவையில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கின் வடுவே இன்னும் ஆறாத நிலையில் தற்போது காஞ்சிபுரத்தில் அதுவும் மனநலம் பாதிக்கப்பட்ட சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட நிகழ்வு அப்பகுதி மக்களிடையே அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது.